यदाग्ने दाहिहा शक्ति रामकृष्णे स्थिता हिया सर्वविद्या स्वरूपां तां சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீராமகிருஷ்ணரில் உறைபவளும் அனைத்து அறிவு வடிவுலனும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். மனித வாழ்க்கையை அர்த்தமுடையதாக மாற்றுவதற்கு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறிய அறிவுரைகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. உண்மையில் இந்த ஒரு உரை மற்றொரு சுவாமிஜி பேச வேண்டியது, அவர் வராததால் சப்ஸ்டிடியூட் சொல்வாங்கள்ல, அந்த ஒரு நிலையிலிருந்து நம்ம இதை பேசுகிறோம். இது இந்த தலைப்பு பார்க்கும்போது முதல்ல வாழ்க்கைனா என்ன அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் சிந்திப்போம். வாழ்க்கைனாக்கா ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறாங்க. வாழ்க்கையை பார்த்து பயப்படுறவங்க, இந்த வாழ்க்கைனாவே ஒரே கஷ்டம் துன்பம், எதுக்குடா பிறந்தோம், அந்த பகவானுக்கு கண்ணுன்றதே கிடையாதா, எனக்கு மட்டும் இப்படி கஷ்டத்து மேலே கஷ்டத்தையே கொடுக்குறாரு, ஏன் தான் இந்த வாழ்க்கையை பொருந்துமோன்னு சொல்லி அந்த வாழ்க்கையை பார்த்து பயப்படுகின்ற ஒரு வகையினர். இவங்களை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எப்பவும் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. மடத்துக்கு வந்தால் கூட இது அங்கே பாரு அங்கே எப்படி இருக்குது, இது இங்கே பாரு எப்படி இருக்குன்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறது மட்டும்தான் இவங்களுக்கு வேலை. இவங்க வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று தெரியாமல் அவங்க அஞ்சி கொண்டு பிறரை விமர்சனம் செய்து கொண்டு இருப்பவர்கள் ஒரு வகை. இரண்டாவது வகை, எது ஏற்கத்தக்கது எது ஏற்கத்தகாதது இதை புரிஞ்சுக்கிட்டு எது உயர்நிலைக்கு செல்வது, இன்னும் 1 மாதத்தில் அடைய வேண்டிய இலக்கு என்ன, 6 மாதத்தில் அடைய வேண்டிய இலக்கு என்ன, 1 வருடத்தில் 6 வருடத்தில் இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு லட்சியத்தை அமைத்து அந்த லட்சியத்திற்கு ஏற்ப இலக்குகளை நோக்கி பயணித்து செல்லக்கூடியவர்கள் இரண்டாவது வகை. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த மனித வாழ்க்கை என்பது நாம் ஏதோ குறை சொல்லிக்கொண்டு புலம்பிக்கொண்டு வாழ்வதற்காக தரப்பட்டது அல்ல. நம்முள் இருக்கின்ற தெய்வீக இயல்பை வெளிப்படுத்தி பரிபூர்ணமாக அமைத்து கொள்வது தான் வாழ்க்கை. இதை பற்றி சுவாமிஜி அற்புதமாக ஒரு மரத்திற்கு புருஷோத்தம யோகத்தில் அற்புதமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார். நாம் அந்த தத்துவத்துக்கு போகாமல் சாதாரணமாகவே ஒரு வாழ்க்கைன்ற மரம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போது ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் நாம் விதை விதைச்சோம்னாக்கா எந்த விதை விதைக்கிறோமோ அதற்கு ஏற்ப பயிர் வரும். ஆகவே நம்முடைய நிலம் எது, இறைவன் நமக்கு என்ன இடத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு குடும்ப தலைவியா இல்லை குடும்ப தலைவனா, ஒரு ஆசிரியர் பணியா, இப்படி நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற நம்முடைய தகுதிக்கு ஏற்ப என்ன இடம் நமக்கு இருக்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங், நம்முடைய கெப்பாசிட்டி புரிந்து கொள்வது. அதற்கு அடுத்ததாக அந்த நம்முடைய இயல்பை எப்படி இன்னும் பரிபூர்ணமாக ஆக்கணும். ஸோ இந்த மரத்திற்கு இப்போ நீங்கள் நிலத்தில் ஒரு விதையை விதைக்கும்போது அது மரமாக வளரும். இப்போ மனம்தான் அந்த ஒரு நிலம். அந்த நிலத்தில் நாம் விதைக்கின்ற எண்ணங்கள் அனைத்துமே விருட்சங்களாக மாறிக்கொண்டே இருக்கும். எண்ணங்கள், நம் மனத்தில் தோன்றுகின்ற எண்ணங்களை நாம் கவனிப்பது வாழ்க்கையை பரிபூர்ணமாக ஆக்குவதற்கு ஒரு முயற்சியாகும். முதல் படி எண்ணங்களை கவனிப்பது. எத்தகைய எண்ணங்கள் என் மனத்தில் தோன்றுகின்றன, நல்ல எண்ணங்களா கெட்ட எண்ணங்களா, இறை எண்ணங்களா உலகியல் எண்ணங்களா, இப்படி நம்முடைய மனத்தில் நாம் விதைக்கின்ற அல்லது நம்முடைய மனத்தில் நாம் அனுமதிக்கின்ற அந்த எண்ணங்களை கவனிப்பது
வாழ்க்கையினுடைய மிக முக்கிய கடமைகளில் ஒன்றாகும். பொதுவாக நம்ம அதை பற்றி கவலையே படுறதில்லை. உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மனத்தை செம்மைப்படுத்துவது தான் வாழ்க்கையினுடைய நோக்கம். எனவே நம்முடைய மனத்தில் நாம் விதைக்கின்ற அந்த எண்ணங்களை கவனிக்க வேண்டும். தெரியாமலேயோ தெரிந்தோ தேவையற்ற எண்ணங்களை நீங்கள் விதைத்து விட்டால் அது மரமாகி அதை அழிப்பதற்கு நாம் பெரிதும் சிரமப்பட வேண்டும். ஒரு எண்ணம் இருந்தால் கூட அதிலிருந்து பல விதமான எண்ணங்கள் வரும். இரத்த பீஜன் அன்னியார் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, இந்த சம்ஸ்காரம் என்பது வாசனை என்பது இரத்த பீஜன் போன்றது. ஒரு துளி ரத்தத்திலிருந்து அதே போன்ற ஒரு அசுரன் தோன்றுவான். அந்த அசுரனிலிருந்து வெளிப்பட்ட அந்த இரத்தத்திலிருந்து இன்னொரு அசுரன் தோன்றுவான். இது போன்றுதான் மனத்தில் நாம் விதைக்கின்ற எண்ணங்கள். ஆகவே நாம் விதைக்கின்ற அந்த எண்ணங்கள் ஆசையாக மாறுகின்றன. இந்த ஆசையை வளர்ப்பதற்கு நாம் செய்கின்ற முயற்சிகள் தான் நாம் அதில் ஊற்றுகின்ற தண்ணீருக்கு சமம். எனவே எத்தகைய ஆசையை நாம் வளர்க்கின்றோம், எத்தகைய இலக்கை நோக்கி நாம் செய்கின்றோம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்வது மிக முக்கிய ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான பண்பாகும். இந்த செயலையும் இந்த பழக்கத்தையும் நாம் திரும்ப திரும்ப செய்யும்போது அது ஒரு இயல்பாக மாறுகிறது. இந்த இயல்பைத்தான் முக்குணங்கள் என்று நம்முடைய பெரியோர்கள் வகுத்திருக்கிறார்கள். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த முக்குணங்களை தாண்டி செல்வதுடன் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். எனவே தமோ குணத்திலிருந்து ரஜோகுணத்திற்கும், ரஜோகுணத்திலிருந்து சத்துவகுணத்திற்கும் நாம் செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு இந்த எண்ணங்களை கவனிப்பது, அந்த எண்ணங்களுக்கு நாம் ஊற்றுகின்ற அந்த செயல், அதை நாம் மிகவும் கவனத்தோடு இருந்து சத்துவகுணத்தை வளர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இப்படி நாம் நல்ல குணத்தை வளர்த்து கொண்டால் நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் என்பது தெரியும். ஆனாலும் நம்முடைய இயல்பில் சில பேர் பார்த்திங்கனாக்கா தெரிந்தோ தெரியாமலேயோ நம்மிடத்தில் பலவீனமான எண்ணங்களும் இருக்கின்றன, பலவீனமான செயல்களையும் நாம் செய்கிறோம். இத்தகைய பலவீனத்திலிருந்து விடுபடுவதற்கு பெரும் முயற்சி தேவை. அந்த ஒரு முயற்சியை யார் தன்னுடைய பலவீனத்திலிருந்து தன்னை விடுவித்து மேலும் மேலும் பரிபூர்ணமாக்க முயல்கிறானோ அவனே வாழ்க்கையில் வெற்றி அடைகின்றான். எனவே தான் முயற்சி என்பது மிகவும் அவசியம். பொதுவாக ஆன்மீக வாழ்க்கையில் பல பேர் செய்கின்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னாக்கா, நான் தீட்சை வாங்கிட்டேன், குரு 108 தடவை ஜபம் பண்ண சொல்லியிருக்கிறார், அது போதும், அதுக்கும் எனக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் அதோடு போதும், மீதியெல்லாம் அவரே பார்த்துக்குவார். குரு மகாராஜ் இருக்கார், அவர் கடைசி நேரத்தில் எனக்கு காட்சி கொடுத்து எனக்கு வேண்டியதை கொடுத்துடுவார். இந்த மாதிரி பொறுப்பை தட்டி கழிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நாம் இருப்போம். அப்படி இருக்கிறதுனால உண்மையிலேயே என்ன பிரயோஜனம், அது உங்களுக்கே தெரியும். அன்னியார் கிட்ட ஒரு சீடர் கேட்குறார், உங்களையே குருவை அடைஞ்சிட்டோம், அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு ஆன்மீக சாதனைகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னும் போது, அது சரிதான், ஆனால் சீக்கிரமாக சமைச்சு சாப்பிட்டாக்கா பசி இல்லாமல் இருக்கலாம், இல்லைனாக்கா பசியோடு இருக்கணும், கடைசி நேரத்தில் தான் உனக்கு கிடைக்கும். இந்த ஆன்மீக சாதனைகள் குரு சொன்னது 108 போது அவர் கட்டாயமாக எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஜபம் செய்ய முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. தினந்தோறும் அன்னியாரே சொல்லியிருக்கிறார், குறைந்தது 10,000 முதல் 15,000 ஜபம் செய்தால் மனம் நிலைப்பெறும், இது உண்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இலக்கு, சாதாரண இலக்கு ஒன்று, இன்னொன்று அசாதாரண இலக்கு. சாதாரண இலக்கு 108ஓடு செய்து முடிப்பது. அசாதாரண இலக்கு தினந்தோறும் நான் ஒரு 5,000 ஜபம் செய்வேன், 10,000 ஜபம் செய்வேன் என்று ஒரு அசாதாரண இலக்கை நிர்ணயித்து அதற்கேற்ப நம்மை அமைத்து கொள்வது தான் நம்முடைய இயல்பை நாம் வெற்றி கொள்வதற்கான ஒரு முயற்சியை செய்கிறோம். இல்லாவிட்டால் நாம் எப்படி இருக்கிறோமோ, நேற்று எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் 10 வருஷம் கழிஞ்சு இருப்போம். நம்முடைய இயல்பில் பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்காது. எனவே மாற்றம்னு வரும்போது வெளியில் ஒரு மாற்றம், அதாவது சின்ன குடிசையிலேருந்து ஓட்டு வீடு, ஓடு வீடுலேருந்து மாடி வீடு, ஒரு மாடியிலேருந்து பல மாடி வீடு, கொஞ்சம் 5 ஏக்கர்லேருந்து 10 ஏக்கர்,
இப்படி பல நிறுவனங்களை ஸ்தாபனம் செய்வது வெளிப்புற மாற்றங்கள், இதுவும் ஒரு அச்சீவ்மெண்ட். ஆனால் உட்புற மாற்றங்கள் மனித இயல்பிலிருந்து தெய்வீக இயல்புக்கு நம்மை மாற்றிக்கொள்வது, இறை இயல்பில் நிலை பெற முயற்சி செய்வது. எந்த அளவுக்கு நான் அந்த மனித இயல்பை தாண்டி செல்கிறேன், இந்த ஒரு முயற்சியை யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் ஆன்மீக சாதகர்கள். அத்தகையவர்களுக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கின்ற அர்த்தமுள்ள வாழ்க்கை. ஸோ ஆன்மீக சாதகர்கள் யாருனாக்கா இப்போ சொல்லுபடி தயாராக இருக்க வேண்டும். எப்படி நாம் புற உலக வாழ்க்கையை வெற்றி கொள்வதற்கு பணத்தை சம்பாதிக்கிறோமோ, சொத்தை சேகரிக்கிறோமோ, அதைவிட முக்கியமாக தன்னுடைய அகத்தில் இருக்கின்ற அந்த மனித இயல்பை ஜெயித்து தெய்வீக இயல்பில் நிலை பெற செய்வதற்கு யார் தயாராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆன்மீக சாதகர்கள். அவர்களிடத்தில் குருதேவருடைய உபதேசம் என்பது ஒரு நிலத்தில் விதைத்தால் எப்படி அந்த விருட்சம் வருகிறதோ அது போன்று வரும். அமுதமொழியில் தினந்தோறும் எத்தனை பேர் படிக்கிறீங்கன்னு தெரியல, அப்படி தினந்தோறும் படித்தும் நம்மிடத்தில் பெரிய மாறுதல் வரவில்லை என்றால் தவறு நம்மிடத்தில் இருக்கின்றது. ஏனென்றால் நாம் அதற்கு தகுந்த பாத்திரமாக ஆகவில்லை. குருதேவர் வருகின்ற எல்லோருக்கும் உபதேசம் செய்வதில்லை. அவர் பாத்திரத்தை தேர்ந்தெடுப்பார், அதற்கேற்ப உபதேசத்தை கொடுப்பார். அமுதமொழியில் எல்லா விதமான உபதேசங்களும் இருக்கின்றது. ஆனால் நமக்கு தகுந்த பாத்திரம், நாம் அந்த சரியான பாத்திரமாக அமையவிட்டால் அந்த உபதேசங்களை படித்தும் அதனுடைய சாரத்தை நாம் கிரகித்து கொள்ள முடியாது. கிரகித்து கொள்ள முடியாத போது அதை பயிற்சி செய்வதோ அல்லது நம்முடைய உயர்ந்த இயல்பை நிலைநிறுத்துவதோ அது ஒரு வெற்று பகல் கனவாக மாறிவிடும். எனவே ஒரு உறுதி வேண்டும். ஸ்ரீராமகிருஷ்ணர் திரும்ப திரும்ப சொல்வார், பாலில் நனைந்த அவள் போன்று இருப்பவன் எதற்குமே உதவாக மாட்டான். வீரத்தோடு இருக்க வேண்டும். பௌருஷம், நான் இந்த வாழ்க்கையில் ஜெயிப்பேன், ஜெயித்து காட்டுவேன், ஒரு இலக்கு. இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் திரும்ப திரும்ப வலிமையே வாழ்க்கை, பலவீனமே மரணம், குருதேவர் சொன்னதனுடைய விரிவாக்கம்தான் நாம் சுவாமி விவேகானந்தருடைய உபதேசங்களில் பார்க்கலாம். எனவே அத்தகைய ஒரு உறுதி நமக்கு வேண்டும். வாழ்க்கையை ஜெயித்தவர்கள் நம்ம பார்க்குறோம். லௌகிக வாழ்க்கையில் ஜெயித்தவங்களுடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். ஆன்மீகத்தில் தனக்கு வந்த கஷ்டங்களெல்லாம் ஜெயித்தவருடைய வாழ்க்கையை புராணத்தில் பார்த்துருக்குறோம். சாவித்திரி அவங்க எடுத்துக்கிட்டேனாக்கா சத்தியவானை காப்பாற்றுவதற்கு யமனிடமே சென்று போராடி உயிரை மீட்டார்கள். மார்க்கண்டேயன் 16 வயது, ஆனால் சிரஞ்சீவி ஆனார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு முயற்சி, ஒரு தெய்வீக இயல்பின் நிலை பெறுவதற்கு நான் எந்த எல்லைக்கும் செல்வேன் என்ற ஒரு நிலைப்பாடோடு இருப்பவர்களால் தான் நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எப்படி அவர்கள் பாசுரங்கள் பாடி இறைவனை அனுபவித்தார்களோ அதுபோன்று குருதேவருடைய உபதேசங்களை படித்து அதன்படி வாழ்ந்து அதனுடைய பெருமையை நாம் உணர முடியும். எனவே நம்முடைய இயல்பை நாம் வெல்வதற்கு ஒரு வழி அந்த உறுதி, ஒரு நிச்சயமான உறுதி. நான் குருதேவருடைய அமுதமொழிகள் எந்த உபதேசம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ, ஒரு 10 உபதேசமோ இல்லது 15 இல்லை 5, அந்த உபதேசத்தினை தெல்ல தெளிவாக எழுதி இதன்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வேன், ஒரு குறிக்கோளை அமைத்து அந்த உபதேசத்தின்படி வாழ்ந்து வந்தால் நிச்சயமாக சில வருடங்களிலே நமக்கு பெரிய ஒரு மாற்றம் நமக்கு வரும். திரும்ப திரும்ப நாம் செய்ய வேண்டியது அந்த குருதேவருடைய உபதேசங்கள் படி என்னுடைய எண்ணம் செயல்படுகிறதா, அந்த உபதேசத்தின்படி என்னுடைய பழக்கம் அமைகிறதா, அந்த பழக்கத்திற்கு ஏற்ப என்னுடைய இயல்பு மாறுகிறதா. தன்னை மாற்றுகின்ற ஒரு கலை, தன்னை உயர்த்தி கொள்கின்ற ஒரு கலை. அதற்காகத்தான் நாம் மடத்திற்கு வருகிறோம். மடத்திற்கு வருவதன் நோக்கமே சுவாமி விவேகானந்தர் சொல்கிறபடி மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கும், மனித நிலையிலிருந்து தெய்வீக நிலைக்கு உயர்த்தும் கருத்தே மதம். ஸோ நம்மை உயர்த்துகின்ற அந்த முயற்சி, இதுதான் மாணிக்கவாசகர் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில். நம்மை மறுத்து இறை இயல்பை வளர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு முற்றிலும் அகங்காரம் நசுக்கப்பட வேண்டும்.
அந்த அகங்காரத்தை நசுக்குவதற்காகத்தான் இத்தகைய ஒரு முயற்சி நமக்கு தேவை. ஸோ இப்படி இருக்கும்போது பட்டினத்தார் ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறார், ஒரு மனித வாழ்க்கை, ஒரு ஆன்மீக சாதகன் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஒரு அற்புதமான ஒரு பட்டியலை சொல்லியிருக்கிறார். அதை பற்றி நாம் சொல்லணும்னாக்கா டைம் இல்லை. அதனுடைய ஆரம்ப வரிகளை மட்டும் நான் சொல்கிறேன். பின்னாடி நீங்கள் அந்த வரிகளை முழுமையாக நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு நல்ல ஒரு அற்புதமான கைடன்ஸ். ஒரு ஆன்மீக சாதகன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பட்டினத்தார் அதில் சொல்லியிருக்கிறார். உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ, கழப்பின் வாரா கையற உளவோ, அதனால் நெஞ்ச புணத்து வஞ்சக கட்டையை வேறற அறுத்து அகழ்ந்து போக்கி தூர்வை செய்து அன்பென்னும் பாத்தி கோழி முன்புற மெய்யென்னும் எருவை விரித்தாங்கு அப்படின்னு அது வரும். நிறைய லைன் அவர் சொல்லியிருக்கிறதுனாக்கா, முயற்சினால் அடைய முடியாத பேறுகள் ஏதாவது இருக்கிறதா, சோம்பேறித்தனத்தால் பின்னாடி நாம் செய்யலாம் என்ற பழக்கத்தினால நம்ம அடைய முடியாத துன்பங்கள் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்குறார். ஸோ அந்த சோம்பேறித்தனத்தை விடுத்து முயற்சியின் மூலமாக நாம் பெரிய பேரை பெற வேண்டும். அதனால் மனம் என்ற வயலில் வஞ்சகம் என்கிற மரத்தை முதல்ல அறுக்க வேண்டும். கபடத்தனம். ஸோ உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று செய்கின்ற ஒரு நிலை. ஸோ ஜெபத்திற்காக தியானத்திற்காக உட்காரும்போது அடுத்தவங்களை திட்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. உண்மையாகவே நம்மை பகவானுக்கு சமர்ப்பணம் செய்கின்ற அந்த பாவனையில் இருக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு துன்பம் கொடுத்தா கூட இறைவன் அந்த வழியில் ஏதோ ஒரு பாடத்தை கொடுத்துருக்கிறார், இறைவா நீ வாழ்கன்னு சொல்லிவிட்டு அவர் ஜெபம் செய்வதில் சிந்தனை செய்ய வேண்டுமே தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ கபடன்னும் போது இது ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி தான் எல்லா விஷயத்திலும். அடுத்ததாக அந்த வஞ்சக மரத்தை அப்புறப்படுத்தி நாம் குழியை தோண்ட வேண்டும். அன்பு என்கின்ற பாத்தியை கட்டி இறை பக்தி, உண்மை என்கின்ற எருவை போட்டு உண்மையாகவே ஜப தியானம் செய்ய வேண்டும். அந்த நிலத்தில் சந்தேகமர பக்தி என்னும் ஒப்பற்ற விதையை விதைத்து நாள்தோறும் விருப்பம் என்கின்ற நல்ல நீரை ஊற்ற வேண்டும். தினந்தோறும் நான் 5000 ஜபம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு சங்கல்பம் எடுத்துட்டா உண்மையாகவே நம்ம செய்துகிட்டே வரும். ஆர்வத்தோடு செய்ய வேண்டும். அதன் பிறகு அந்த முயற்சி செய்யும்போது கட்டாயமாக தடை வரும். அது என்ன தடைனாக்கா அவரே சொல்றார், 5 புலன்கள். அந்த புலன்கள் மாடுகள் மாதிரி அவை நம்முடைய முயற்சியை தடை செய்யாதபடி நாம் வேலியை அமைக்க வேண்டும். அதற்கு பொறுமை. ஒரு 3 மாதம் ஜபம் பண்ணிவிட்டு நானும் பண்ணி பார்த்தேன் ஒன்றுமே நடக்கலை, இதெல்லாம் ஒன்று என்ன நடக்குமென்னு சொல்லிட்டு விட்டுடக்கூடாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க 30 வருஷமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன்றுமே நடக்கலை, 30 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் ஒழுங்காக பண்ணாதனால இப்படி நடக்கலைன்னு புரிவதில்லை. எனவே பொறுமையோடு நாம் செய்ய வேண்டும். இந்த வேலியை கட்டி அதன் பிறகு ஞானம் என்கின்ற பெருமுளையை கெடாமல் முளைக்க செய்ய வேண்டும். அத்தோடு கருணை என்கின்ற பசுந்தளிரை தோன்ற செய்து அப்புறம் காமம் குரோதம் என்ற கலைகளை அடியோடு அகற்றி வயலை செம்மைப்படுத்தும் போது அப்புறமா இந்த ஓங்காரநாதன் நமக்குள் கேட்கும். அதிலிருந்து மனம் உள்ள மலரானது வாசம் வீசும். அதிலிருந்து பஞ்சாட்சரம் என்கின்ற அருமையான காய் கனிந்து நீலகண்டன் முக்கண்ணன் என்கின்ற அந்த 5 திருமுகங்கள் அமைத்து நமக்கு வேண்டியது அனைத்தும் தருகின்ற பாத்திகளாக, அதாவது வயலாக மாறிவிடும் என்று பட்டினத்தார் சொல்கிறார். ஸோ இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு சித்திரத்திற்காக இந்த ஒரு முன்னோட்டத்தை கொடுத்தோம். வாழ்க்கையை பற்றி ராஜா அஜித் சிங் சுவாமி விவேகானந்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். அவர் சொன்ன அற்புதமான ஒரு பதில்னாக்கா, தன்னை அழுத்துகின்ற சூழ்நிலைகளிலிருந்து ஒரு உயிர் தன்னை வெளிப்படுத்தவும் பூரணமாக்கவும் முயல்வதே வாழ்க்கை. ரத்தின சுருக்கமாக சொல்கிறார். இது பெரிய எக்ஸ்பிளனேஷன் நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு அற்புதமான பெரிய விஷயங்கள் இதில் இருக்குது. நம்ம பிறக்கும்போது நம்முடைய இயல்பு இருக்குது. எனக்கு மேக்ஸில் சென்டம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்னால் எடுக்க முடியல. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இதை பண்ணணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் முடியல. என்னக்கா என்னுடைய இயல்பு அந்த அளவுக்கு தான் இருக்குது, லிமிட் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற சூழலில் எப்படி நான் வெளிப்படுத்த வேண்டும், எப்படி நான் பூர்ணமாக்க வேண்டும்,
அப்படி ஒரு பூர்ணமாக்க யார் முயற்சி செய்கிறானோ அவன்தான் வாழ்க்கை போராட்டத்தை எதிர்கொள்கிறான். அப்படி வாழ்க்கை போராட்டத்தை ஒழுங்காக வாழாதவன் பிறரை சபித்து கொண்டும் கடவுளை சபித்து கொண்டும் தன்னை நொந்து கொண்டும் ஒரு அற்பமான ஜீவனாக மறைந்து விடுகிறான். ஸோ இதிலிருந்து நாம் பார்க்கணுன்னாக்கா சூழ்நிலைகள், நமக்கு என்னக்கைய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம், வீட்டில் எத்தகைய சுச்சுவேஷன் இருக்குது, இந்த நிலையிலேருந்து எப்படி வெளிப்பட வேண்டும். ஆனால் நமக்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்நியார்கிட்ட இருக்கிறத விட நமக்கு அதிகமாகவே நல்ல சூழ்நிலை இருக்குது. அந்நியாருடைய வீட்டில் இருந்த சுச்சுவேஷனை மாதிரி யாருக்கிட்டையாவது இருக்கா? கிடையவே கிடையாது. பல மடங்கு பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து எப்படி நாம் வெளிப்பட வருது? அடுத்ததாக நாம் தன்னை வெளிப்படுத்த வேண்டும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பௌதிக நிலையில், அதாவது புற விஷயங்களில் நாம் பல அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். கல்வியிலும் சரி, அப்புறம் வாழ்க்கையிலும் சரி, வீட்டிலும் சரி, சொத்து, இது எல்லாமே ஒரு அச்சீவ்மெண்ட். நம்மை வெளிப்படுத்துவதற்கு, நம்முடைய தெய்வீக இயல்பை வெளிப்படுத்துவதற்கு என்ன முயற்சி செய்கிறோம், அதை எப்படி பரிபூர்ணமாக்குவது, தெய்வீகத்தை அடைவது. ஸோ இத்தகைய ஒரு முயற்சி, இத்தகைய ஒரு தெளிவோடு அமுதமொழிகளை நாம் படித்தோம்னாக்கா நிச்சயமாக பல உபதேசங்கள், ஒரே ஒரு உபதேசம் போதும், அது நம்மை பரிபூர்ணமாக்கும். ஸோ இப்படி இந்த ஒரு பின்னணியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையை அர்த்தமுடையது ஆக்குகின்ற உபதேசங்கள் சிலதை நாம் சிந்திப்போம். நாம் அப்சர்வேஷன், அன்னையார் சொல்கிறார், ஒரு இடத்துக்கு போனீங்கன்னாக்கா எல்லாத்தையும் கவனிங்க, ஆனால் உங்கள் வாயை மட்டும் மூடிக்குங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம அதை மட்டும் பண்ணுறது கிடையாது. தேவையில்லாத பேசி குழப்பத்தை பண்ணி நம்மையும் கஷ்டப்பண்ணி அடுத்தவங்களையும் கஷ்டப்படுறோம். ஸோ நாம் ஒரு அப்சர்வேஷன், மனிதர்களை பார்க்கணும். நல்லவங்க இருக்கிறாங்க, கெட்டவங்க இருக்காங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்கிறார், மனிதர்களை பல்வேறு வகைகளாக பிரிக்கலாம், ஆனால் அவங்க தலையணை போன்றவர்கள் தான். ஒவ்வொரு தலையணையும் வெவ்வேறு கலரில் இருக்கும், இருப்பது ஒரே வஸ்து. நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாவற்றிலும் இருப்பது ஒரே வஸ்து. ஸோ இறைவன் தான் எல்லாமாக ஆகியிருக்கிறார். இது ஒரு லீலை. உங்களுள்ளும் சரி, என்னுள்ளும் சரி, எல்லாவற்றிலும் அந்த ஒரே இறைவன் தான் இருக்கிறான். அவன்தான் அழியாத வஸ்து. இந்த தலையணை உரை அழியக்கூடியவை. இந்த ஒரு உண்மை புரிந்து கொண்டால் நமக்கு யாரிடமும் அதிகமாக பற்றோ வெறுப்போ வராது. அவரவர்கள் அவருடைய இயல்பில் இருக்கிறார்கள். நான் அடுத்தவர்களை இயல்பை மாற்றுவதற்காக பிறக்கவில்லை. அடுத்தவங்களை மாற்றுவதற்காக நான் இந்த என்னுடைய நேரத்தை செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன நான் மாற்றிக்கணும், முதல்ல நான் பி அண்ட் மேக். சுவாமி விவேகானந்தர் சொன்னபடி ஆகுக பிறகு ஆக்குக. முதல்ல என்னை நான் பரிபூர்ணமாக்க வேண்டும். ஸோ மனிதர்கள் வீட்லேயும் சரி, மற்ற இடங்கள்லையும் எப்படிப்பட்ட மனிதர்கள், பக்தர்களாக இருந்தால் குருதேவரை பற்றி பேசுவோம். சினிமா பற்றி பேசுகிறவங்களா இருந்தாக்கா நல்லதுன்னு சொல்லிட்டு விலகிட்டு வரணும். டிவியில் வர சீரியலை பற்றி பேசியிருப்போம், ஃபோனில் பேசுனாங்கனாக்கா அதோடு கட் பண்ணிடணும். ஸோ இப்படி எப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்கிறார்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ப அவர்களிடத்தில் நாம் பழக வேண்டும். அடுத்தது, மக்களில் இது எல்லா வசதியிலும் இறைவன் தான் இருக்கிறார். ஆனால் இந்த உலகம்னு வந்துட்டாக்கா ரெண்டு விதமான மனிதர்களை நாம் பார்க்கலான்னு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்கிறார். அவர் உதாரணத்தை சொல்கிறார். ஒன்று முரம், இன்னொன்று சல்லடை. முரம் என்ன பண்ணும், தேவையற்றதை அப்புறப்படுத்தி தேவையானதை நமக்கு கொடுக்கும். சல்லடை எது தேவையோ அதை போட்டுட்டு தேவையில்லாது தான் நமக்கு வச்சுக்கும். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா எது தேவையில்லையோ அதே தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மொபைல் ஃபோன் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. 5 மணி நேரம் 10 மணி நேரம் நோண்டிகிட்டு இருப்பாங்க. அது தேவையில்லை, ஆனாலும் அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜபம் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் உட்காரவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி நாம் எத்தகைய மனிதர்கள் நம்ம இடத்தில் இருக்கிறார், என்னுடைய இயல்பு எப்படி இருக்கிறது, நான் உண்மையை முரம் போன்று இருக்கிறேனா சல்லடை போன்று இருக்கிறேனா, நம்முடைய இயல்பை முதலில் நாம் உணர வேண்டும். சரி, சல்லடை மாதிரி தான் இருக்கிறேனாக்கா நாம் முரம் போன்று ஆக வேண்டும். ஸோ அதற்கு என்ன செய்யணும், நான் இதே மாதிரி இருக்கணுமா இல்லை மாற்றிக்கொள்ளணுமா, அதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வாழ்க்கை நமக்கு தருகிறது. தீயவர்கள், அதாவது லௌகிக மனிதர்களை பற்றி குருதேவர் சொல்வார். அவங்களுடைய மனம் சாணத்தில் இருக்கிற அந்த புழுவை போன்றது. அதை தூக்கி நீங்கள் தாமரை மலர் மீது வச்சிங்கனாக்கா அது அதனால் இருக்காது.
அந்த மாதிரி சில பேரால் பார்த்தீங்கன்னாக்கா உலகியல் விஷயங்களையே மூழ்கி எவ்வளோ துன்பம் வந்தாலும் அதை பற்றியே பேசி அதிலேயே கஷ்டத்திலேயே இருப்பாங்க. நாம் அதே மாதிரி இருக்கணுமா, இல்லை நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டுமா? ஸோ அப்படி இருக்கும்போது உலகியல் மனிதர்களிடத்தில் எத்தகைய சவகாசமோ அதை மட்டுமே வைத்து கொண்டு நம்முடைய தெய்வீக இயல்பை பிரகாசிக்க செய்வதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டும். புலியிலும் நாராயணன் இருக்கிறான், ஆனால் அதற்காக புலியை தழுவதில்லை. எனவே மனிதருடைய இயல்பை நாம் பார்த்து கொண்டு பிரித்து கொள்ள வேண்டும். அதோடு நம்முடைய இயல்பு, நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த தீய இயல்பை பகுத்துணர்ந்து அந்த இயல்பை வளர செய்யாதபடி நாம் முயற்சி செய்ய வேண்டாம். அதற்கு என்ன வழி? தீய இயல்பை நம்மிடத்தில் இருந்தால் அதை எப்படி தெய்வீக இயல்பாக மாற்றுவது? அதற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்கிற ஒரு அற்புதமான உபதேசம் அகங்காரம். அந்த தீய இயல்பை வளர்வதற்கு பழுக்காத நான், இது என்னுடைய வீடு, நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, என்ன நீ இப்படி சொல்லிட்டியா, இப்படி நம்மளை யாராவது இன்சல்ட் பண்ணிட்டாக்கா ரோஷத்தோடு இது பண்ணுறது பழுக்காத நான். பழுத்த நான் இறைவனுடைய குழந்தை. இந்த சம்பவத்திலிருந்து ஏதோ இறைவன் எனக்கு பாடத்தை கொடுக்கிறார். நான் எப்படி கற்றுக்கொள்வது, எப்படி நான் என்னுடைய இயல்பை வளர்த்து கொள்வது? இப்படி பழுத்த நானை நாம் வளர்த்து கொள்ள வேண்டாம். நான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய குழந்தை, அன்னியாருடைய குழந்தை. அன்னியார் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தார், அதுபோன்று நான் எளிய ஒரு வாழ்க்கையை வாழவேன். குருதேவரை போன்று ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்வேன். இப்படி ஒரு லட்சியத்தோடு அமைத்து அவர்களோடு நம்மை ஒரு அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். ஸ்ரீராமகிருஷ்ணருடைய பிள்ளை என்ற ஒரு அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக குருதேவர் சொல்கிற ஒரு உபதேசம், காலில் செருப்பு போட்டுட்டோம்னாக்கா முட்பாதையில் கூட நாம் நடந்து போகலாம். இந்த உலகில் நிறைய துன்பங்கள் இருக்கிறது, ஆனாலும் ஞானமாகிய செருப்பை அணிந்து கொள்ள வேண்டும். ஞானம்ன்றதை பற்றி ஒரு இடத்தில் சொல்லும்போது, கடவுள்தான் உண்மை, மற்றவை நிலையற்றவை. இதை உணர்ந்து மனத்தை இறைவனிடத்தில் வைப்பது தான் ஞானம். ஸோ திரும்ப திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது எது வந்தாலும் ஒரு சாட்சி நிலையில் நாம் பார்க்க வேண்டும். இறைவன் மட்டும்தான் உண்மை, என்னுள் உரைகின்ற குருதேவர் மட்டுமே உண்மை. அவரை அடைவதில் நான் கவனம் செலுத்த வேண்டும். புறத்தில் நடக்கின்ற என் வாழ்க்கையில் நடக்கின்ற அந்த சம்பவங்களுக்கு எதிர்வினை ஆற்றாமல் அதை சாட்சியாக பாவித்து அந்த சாட்சி பாவத்தோடு அந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். எப்படி வாழ்ந்தோம் என்றால் புறத்தில் நடக்கிற எந்த சம்பவம் நம்மை பாதிக்காது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம முயற்சி செய்கிறோம், ஆனாலும் இறைவனை ஏன் பார்க்க முடிவதில்லை? குருதேவர் சொல்லார், செல்வந்தர்கள் வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க திரைமறைவில் இருப்பாங்க, அவங்களால எல்லாத்தையும் பார்க்க முடியும், ஆனால் மற்றவங்களால் அவங்கள பார்க்க முடியாது. அதே மாதிரி இறைவன் எல்லோரிடத்திலும் இருக்கிறார், ஆனால் தன்னை மறைத்திருக்கிறார். ஸோ இந்த மறைத்திருக்கிற அந்த திரையினுடைய பெயர் தான் மாயை. இந்த மாயையை நாம் கடந்து செல்ல வேண்டும். அதற்கு ஒரு வழி மன ஏக்கம் மற்றும் பிரார்த்தனை. திரும்ப திரும்ப பிரார்த்தனை. மன ஏக்கம் எது வழின்னு கேட்கும்போது மன ஏக்கமாக பிரார்த்தனை. முதலில் மன ஏக்கம், பிறகு பிரார்த்தனை குருதேவ் சொல்லியிருக்கிறார். மன ஏக்கத்தோடு இறைவா மாயையை என்னிடத்தில் அகற்றிவிடு, உன்னை காண்பதற்கு வழியை காட்டு. திரும்ப திரும்ப நாம் மன ஏக்கத்தோடு பிரார்த்தனை செய்யும்போது நிச்சயமாக இறைவன் நமக்கு அருள் பாலிக்கிறார். அதனால்தான் மாயையிடத்தில் பிரார்த்தனை செய்வதற்காகத்தான் சுவாமி விவேகானந்தர் தினந்தோறும் ஆரத்தியில் சர்வமங்கல என்ற அந்த தெய்வீ ஸ்துதியை நம்மிடத்தில் வைத்திருக்கிறார். பிரார்த்தனையின் மூலமாக அன்னையினுடைய மனத்தை நாம் மாற்ற வேண்டும். இந்த மாயை திரையினால்தான் நாம் இறைவனை பார்க்க முடிவதில்லை. அவர் ஒரு உதாரணம் சொல்கிறார். ராமர், லட்சுமணர், சீதை 3 பேரும் காட்டில் போகிறாங்க. லட்சுமணன் ராமனை பார்க்க முடியவில்லை, பரமாத்மா. நடுவில் சீதை இருக்கிறாங்க. அவனுக்கு லட்சுமணனுடைய வேதனை உள்ளம் கொதிக்குது, அவரை பார்க்க முடியலேன்னு சொல்லிட்டு. இதை சீதை உணர்ந்து, அப்போ நான் ஒதுங்கிக்கிறேன், நீ இப்போ பாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மன ஏக்கம் இருந்தால் மாயை நிச்சயமாக நமக்கு வழியை திறந்து காட்டும். ஸோ இந்த மாயின்னு வரும்போது எத்தகைய மாயையை நாம் கையை கொள்ள வேண்டும்? வித்யா மாயை, அவித்யா மாயை. எது நம்மை இறைவனிடத்தில் அழைத்து செல்லுமோ அந்த மாயை, அதாவது விவேகம், வைராகம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குருதேவ உபதேசத்திலிருந்து இறைவன் தான் உண்மை, மற்றவை நிலையற்றவை. எது நடந்தாலும் இறைவனுடைய லீலையாக பார்ப்பது.
அடுத்ததாக வைராகியம். தேவையற்ற விஷயங்களில் மனத்தை செலுத்த விடாமல் மனத்தை எப்போதும் இறைவனிடத்தில் வைப்பதற்கு முயற்சி செய்வது. ஏதாவது ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, அமுத மொழிகளை படிப்பது, வேலை செய்யும் போதும் இறை நாமத்தை ஜபம் செய்து கொண்டே வேலை செய்வது. இந்த வீடு இறைவனுடைய வீடு, இந்த உடம்பு இறைவனுக்கு சொந்தமான உடம்பு, இந்த வீட்டில் உள்ள அனைவரும் குருதேவருக்கு சொந்தமானவர்கள், இந்த வீடே குருதேவருடையது என்ற ஒரு பாவனையில் வாழ்வது தான் வித்யா மாயை. அவித்யா மாயை, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் அவ்வளோ பெரிய பங்களா கட்டி வச்சுருக்கான், நான் இவ்வளோ வருஷமாக இருக்கிறேன், என்னால் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு வயிறு எறிவது அவித்யா மாயை. அவனோட போட்டி போட்டுட்டு நாம் தேவையில்லாத பண்ணிகிட்டு இருக்கிறது அவித்யா மாயை. ஸோ வித்யா மாயை நாம் கை கொள்ள வேண்டும். ஸோ ஒரு பக்தர் கேட்குறார், இறைவன் சுவாமி இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனை அடைய முடியாதா அப்படின்னு கேட்கும்போது, கட்டாயமாக முடியும். முன்பு கூறியது போல் சாது சங்கமும் இறைவிடாத பிரார்த்தனையும் வேண்டும். இறைவனிடத்தில் அழுது மன்றாட வேண்டும். மனத்தில் மாசுகள் துடைக்கப்பட்டால் அவருடைய திருக்காட்சி கிடைக்கும்னு சொல்லிட்டு குருதேவ் சொல்கிறார். ஏன் இறைவனை பார்க்க முடியலனாக்கா, இரும்பு ஊசி அதில் தூசி படிஞ்சிருக்குது, காந்தக்கல் இருந்தாலும் அந்த தூசியினால் அதை அடைய முடியல. ஸோ அந்த சேரி போகணும். அதற்கு பிரார்த்தனை, அழுது பிரார்த்தனை செய்வது அல்லது மனமாற பிரார்த்தனை செய்வதால் இந்த சேரானது விலகிவிடும். அப்படின்னாக்கா இல்லத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இறைவனை அடைவாங்கன்னு கேட்டபோது குருதேவ் சொல்கிறார், கட்டாயமாக எல்லோரும் முக்தி பெறுவார்கள். அதற்கு குருவினுடைய உபதேசத்தை பின்பற்றி நடக்க வேண்டும். சுற்றி வளைத்து போனால், தவறான வழியில் போனாக்கா நம்ம மீண்டு வருவது சிரமமாகிடும், முக்தி கிடைக்கிறது காலதாமதம் ஆகும். எனவே குருவினுடைய உபதேசத்தை நாம் அப்படியே அக்ஷரம் பிசக்காமல் பின்பற்ற வேண்டும். தீட்சையின் போது குருநாதர் என்ன சொல்லியிருக்கிறாரோ, அந்த உபாசனை புத்தகத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை காலையிலும் மாலையிலும் தினந்தோறும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் நாம் செய்து கொண்டே வர வேண்டும். மற்ற நேரத்திலும் அந்த உபாசனையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வாழ்க்கை முறைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து விட்டால் நிச்சயமாக முக்தி என்பது நம்முடைய கையில் இருக்கின்றது. அப்போ உண்மையான குரு எப்படி கிடைப்பார்னு கேட்கும்போது, சச்சிதானந்தமே குரு. நாம் குருவை சாதாரண மனிதனாக கருதக்கூடாது, இறைவனே அந்த குரு வடிவில் இருப்பதாக கருத வேண்டும். ஸோ நம்முடைய குருவை ஒரு சாதாரணமானவராக கருதாமல் ஸ்ரீராமகிருஷ்ணர் அந்த குரு வடிவில் நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார். அவர் சொன்ன அந்த வாக்கு வேத வாக்கு, அதுதான் வாழ்க்கையினுடைய கடைசி எல்லை. அதை தாண்டி அதை பற்றி சிந்தனை செய்வதற்கு வேறு எதுவுமே இல்லை. அந்த ஒரு ஈடுபாடு இருக்க வேண்டும். ஈடுபாடுன்னு பார்க்கும்போது குருதேவருடைய சீடர்கள், நேரடி சீடர்கள் வாழ்க்கையில் பார்க்கலாம். லாட்டுமரன் எங்கேயோ போக வேண்டியது இருக்குது, வழியில் பார்த்தீங்கன்னாக்கா கல்லுக்கடை இருக்குது. உடனே குருதேவர் சொல்கிறார், அந்த பக்கம் போகாதுன்னு. அதனால் பல மைல் சுற்றிட்டு வருவா. அப்படி உடனே குருதேவர், நீ இதை நினச்சிக்கோ, இதை நினச்சிட்டாக்க எதுவுமே உன்னை பண்ணாதுன்னு சொல்லுவா. அப்படி ஸோ ஒரு எக்ஸ்டென்ட் இரவில் தூங்காதுனாக்கா இரவில் தூங்கவே இல்லை வாழ்நாள் முழுக்க. ஸோ குருனுடைய உபதேசத்தை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை நிதர்சனமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் நேரடி சீடர்கள். ஸோ அந்த கடவுளுடன் வாழ்ந்தவர்கள் குருதேவருடைய நேரடி சீடர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எப்படி ஒரு சிரத்தை, குருநாதரிடத்தில் எப்படி ஒரு விஸ்வாசம் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு விஸ்வாசம் இருந்தால்தான் நம்மிடத்தில் அந்த விவேகம் என்பது உண்மையாகவே முளைக்கும். அதாவது மெய்ப்பொருளுக்கும் பொய்ப்பொருளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டு கொண்டு மெய்ப்பொருளில் மட்டுமே மனம் நிலை பெறும். இல்லாவிட்டால் மனம் நிலை பெறாது. அடுத்து தான் நம்ம ஜபம் பண்ணுவோம், தியானமும் பண்ணுறோம். ஆனால் ஏனோ தோணான்னு பண்ணுறது இல்லைனாக்கா கடமைக்குன்னு நம்ம பண்ணிகிட்டு இருக்குது. ஒரு முறை ராமச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு பிரம்மச்சாரி தட்சிணேஸ்வரத்தில் சிவோகம் சொல்லிட்டு ஜபம் பண்ணிகிட்டே இருப்பா. அப்படி அப்போது குருதேவர் சொல்கிறார், சிவோகம் சொல்லிட்டு பல முறை சொன்னால் எல்லாம் நடக்குமா? ஒருவன் தன்னுடைய இதய தாமரையில் வீட்டிற்கும் பகவானை ஆழ்ந்து தியானிக்க வேண்டும். அதன் பலனாக நான் என்கின்ற அகங்காரம் அழிந்து தன்னுள் இருக்கின்ற சிவனை உணர வேண்டும். அனுபூதி இல்லாமல் வெறுமனே வார்த்தையை உச்சரிப்பதால் என்ன பலன் உண்டாகும்? அனுபூதி பெறும் வரை இறைவனை எஜமானனாகவும் தன்னை அடிமையாகவும் கருது கொள்வது நல்லதுன்னு சொல்லிட்டு குருதேவர் சொல்கிறார்.
அந்த பிரம்மச்சாரியம் குருதேவர் சொன்ன மாதிரி நான் இனிமேல் இருப்பேன். ஸோ முதலில் நாம் தாச பாவனையோ இல்லை அந்த குழந்தை பாவனையோ சாந்த பாவனைக்கு ஏதோ ஒன்றை பழகி நமக்கும் அவருக்கும் ஒரு உறவை நிலைநாட்டி நம்முடைய அகத்தில் வருகின்ற அந்த தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எப்பவும் மனசை இறைவனிடத்தில் வைக்கணும்னு சொல்கிறார் குருதேவர். அதுக்கு ஒரு ஊமையே சொல்கிறார். வட இந்தியாவில் பல பெண்கள் 4-5 குடங்களை தலையில் சுமந்துட்டு போவாங்க, பேசிட்டு போவாங்க. ஆனாலும் அவங்களுடைய மனசு பார்த்திங்கனாக்கா குளத்து மேலே இருக்கும். அதே மாதிரி நாம் என்ன வேலை செய்தாலும் என்ன செயலை செய்து கொண்டிருந்தாலும் நடந்தாலும் சரி, உட்கார்ந்திருந்தாலும் சரி, வேலை பண்ணாலும் சரி, மனத்தை இறைவனிடத்தில் வைக்க வேண்டும். அப்படி இறைவனிடத்தில் வைத்து இறை நாமத்தை ஜபம் செய்து கொண்டே வந்தால் அந்த இறை நாமத்தினுடைய ஆற்றலால் ஒருவனுக்கு எல்லா வேண்டிய அனைத்தும் கைகூடும். இறை நாமத்தை ஜபம் செய்வதாலே மனம் தூய்மை அடையும். இறை நாமத்தின் ஜபத்தின் வலிமையாலே அவன் கடவுளை நேரடியாக தரிசிக்கின்ற பாக்கியத்தை பெறுகின்றான். ஸோ நம்ம குருதேவர் எல்லையற்ற கருணையினால் நமக்கு ஒரு குருநாதரை அருளி மந்திரத்தையும் உபதேசம் செய்து தியானத்திற்கான வழிகாட்டிலும் கொடுத்திருக்கிறார். மேலும் அருளாளர்களுடைய வாழ்க்கையை நம் முன்ன காட்டியிருக்கிறார். அமுத மொழியிலும் கொடுத்திருக்கிறார். இவையெல்லாம் இருந்தும் நாம் முயற்சி செய்யாமல் அடைந்து விட்டால் விழலுக்கு இழைத்த நிறை போன்று நம்முடைய வாழ்க்கை அமைந்துவிடும். ஜூலை மாதம் ராமகிருஷ்ண விஜயத்தில் மகேந்திரநாத் குப்தர்கிட்ட குருதேவர் சொன்ன அந்த உபதேசங்களை ஒட்டி ஒரு ஆர்டிக்கலில் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். அதில் சொல்லியிருக்கிற ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி நாம் முடிக்கிறோம். கொஞ்சோண்டு சாதம் கீரையை சாப்பிடு, நாள் முழுவதும் இறை நாமத்தை ஜபம் செய்து கொண்டிரு. இது மகேந்திரநாத் குப்தர்கிட்ட சொல்கிறார். ஸோ தேவையான வயிற்றுக்கு எது தேவையோ அந்த ஆகாரம், சிரிக்கக்கூடிய ஆகாரத்தை சாப்பிட்டு மீதி நேரத்தில் மனத்தை இறைவனிடத்தில் வைக்க வேண்டும். டிவி பார்க்குதோ, மொபைல் ஃபோன் நோண்டுவதோ, மற்ற விஷயங்களுக்கோ கொடுக்குற அந்த நேரத்தை இறைவனை பற்றிய விஷயங்களில் படிப்பதற்கும் சிந்தனை செய்வதற்கும் ஒடுக்க வேண்டும். அடுத்ததாக ஆடம்பரங்களையும் அலங்காரங்களையும் தவிர்த்து எளிய வாழ்க்கை. ஸோ நாம் இன்றைக்கி வெளியில் போனோம்னாக்கா எத்தகைய ட்ரெஸ்ஸு பண்ணணும், எத்தகைய புடவை பண்ணணும், எப்படி மேக்கப் பண்ணணும், இதில் மனசு பண்ணாமல் என்ன வேலையோ அதுக்கு மட்டும் நாம் போகணும். அவ்வளோதான். தேவையற்ற அலங்காரம், தேவையற்ற விஷயங்களை மனத்தை கொடுக்காமல் இறைவனிடத்தில் நம்மை ஒப்படைக்க வேண்டும். அடுத்து அவர் சொல்கிறார் குருதேவர் தன்னுடைய லட்சியம் எத்தகைய வாழ்க்கைன்னு. ஒரு குடிசையில் வசித்து காய்கறிகளை தானே வளர்த்து எளிய உணவை உண்டு எப்போதும் கடவுளின் நாமத்தை உச்சரிக்கும் பிராமண விதவைத்தான் என்னுடைய லட்சியம் குருதேவர் சொல்கிறார். ஸோ எந்த நிலையில் இருந்தாலும் மனத்தை இறைவனிடத்தில் வைக்க வேண்டும். குருதேவர் சுவாமி விவேகானந்தருக்கு அளித்த ஆசை, நிறைய இன்னைக்கு அளித்த ஆசை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எளிய உணவிற்கும் உடைக்கும் குறைவு இருக்காது. ஏன் அத்தகைய ஆசை? அதிகமாக இருக்கும்போது மனம் அலைப்பாய ஆரம்பிக்கும். எது தேவையோ வாழ்க்கைக்கு, அத்தியாவசிய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை எனக்கு குருதேவர் கொடுத்திருக்கிறார். இதை கொண்டு நான் இறைவனை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர இந்த லௌகீக வாழ்க்கையினுடைய சுகங்களை பெருக்கிக் கொள்வதற்கோ மற்ற விஷயங்களை செய்து கொள்வதற்கோ எனக்கு வேண்டாம் என்ற ஒரு சங்கல்பம் நம்மிடத்தில் இருந்தால் நாம் ஆன்மீக வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராகி விட்டோம். அம்மா கிட்ட குருதேவர் சொல்கிறார், பின்னாடி அவருடைய மறைவுக்கு பின்னாடி கமார் புகழில் அந்த குடிசை வீட்டில் தங்கி கீரையை வளர்த்து சாப்பிடுன்னு சொல்லி அதே மாதிரி அம்மா வாழ்ந்து காட்டினார்கள். எத்தகைய சிரமம் இருந்தால் கூட அவங்க அதை பற்றியெல்லாம் அவங்க கவலையே படவில்லை. அடுத்து யார்கிட்டையும் கையேந்தாதீங்க, இது வேணும்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. கடனோ கிடனையோ எதுவும் இல்லாமல் உங்களுக்கு தேவையானதை கொண்டு திருப்தி அடைந்து மனத்தை இறைவனிடத்தில் வைக்க வேண்டும். பிறரை நாம் சார்ந்து வாழ்ந்தோம்னாக்கா அது ஒரு அடிமை வாழ்க்கை. தற்சார்போடு வாழ்க்கையை வாழ வேண்டும். எனவே இந்த வாழ்க்கையை அர்த்தமுடையதாக ஆக்குவதற்கு 2 வழிகள். ஒன்று, குருதேவருடைய உபதேசங்களை படித்து அந்த உபதேசங்களை 4-5 உபதேசமோ 10 உபதேசமோ இதை போன்று என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வேன் என்று ஒரு திட்டமிட்ட வாழ்க்கையோடு, லட்சிய வாழ்க்கையோடு மனத்தை இறைவனிடத்தில் ஒப்படைத்து தன் முயற்சியோடு வாழ்வது ஒரு வழி. இன்னொன்று, கிரீஷ் சந்திரகோர் செய்தது போன்று வக்காலத்து கொடுப்பது. அதை விட இது கொஞ்சம் கஷ்டம். கேட்கறதுக்கு சுலபமாக இருந்தால் கூட இது கஷ்டம். அதாவது எது நடந்தாலும் நான் என்னை குருதேவரிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். நோய் வந்தாலும் அந்த நோயினுடைய வேதனையை
சாட்சியாக பார்க்க வேண்டும். குருதேவர் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார், ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஆனாலும் அதை ஒரு சாட்சியாக பார்க்க வேண்டும். என்ன நடந்தாலுமே சாட்சியாக பார்த்து அனைத்தும் குருதேவருடைய பிரசாதம். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நடக்கின்ற சம்பவங்கள் அனுபவங்கள் அனைத்தும் குருதேவரை பிரசாதம். நான் குருதேவரை எதிர்த்து ஏன் இப்படி கொடுக்கணும் கேள்வி கேட்பதற்கு எனக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் நான் அவரிடத்தில் என்னை ஒப்படைத்து விட்டேன். ஆனால் இந்த மாதிரி நம்மால் வாழ முடிந்தால் குறைந்தது 3 வருடத்திலேயே நல்ல ஒரு மாற்றம் நமக்குள் வரும். தெய்வீக இயல்பு முளைவிட ஆரம்பிக்கும். நம்ம பாடுபட்டு இந்த உபதேசங்கள் பண்ணி தெய்வீக இயல்பை வளர்ப்பதற்கு எப்படி முயற்சி செய்கிறோமோ அது போன்று குருதேவருடைய அருளால் நம்மிடத்தில் பலவிதமான அற்புதமான தெய்வீக குணங்கள் எல்லாம் மலரத் தொடங்கும். எனவே குருதேவருடைய உபதேசங்கள் படி வாழ்க்கையை அர்த்தமுடையதாக்க அவருடைய உபதேசங்களை படித்து அதன் வழி நடப்பது. மற்றொன்று பரிபூர்ண சரணாகதி. என்ன நடந்தாலும் குருதேவர் எனக்காக செய்கிறார், அவர் எனக்கு எது செய்தாலும் நல்லது. இன்றைக்கு என்னை உயர்ந்த இடத்தில் வைத்தாலும் சரி, தாழ்ந்த இடத்தில் வைத்தாலும் சரி, அவமானத்தில் வைத்தாலும் சரி, புகழ்ச்சியில் வைத்தாலும் சரி, எதுவும் எனக்குரியதல்ல, அனைத்தும் அவருடைய விளையாட்டு. இப்படி மனத்தை அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டால் நிச்சயமாக குருதேவர் நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த தெய்வீக இயல்பை மலர செய்வார். இந்த தெய்வீக இயல்பை மலர்ந்து நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த ஆன்ம விழிப்புணர்வை பெறுவது தான் அர்த்தமுடைய வாழ்க்கை. அதற்காகத்தான் குருதேவர் அவதரித்தார். அந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் கல்பதரு நாளையும் நமக்கு உதாரணமாக காட்டியிருக்கிறார். அவர் எதுவுமே கொடுக்கல, ஆன்மீக விழிப்புணர்வை பெறுங்கள். ஸோ குருதேவருடைய வாழ்க்கைப்படி வாழ்க்கையை அர்த்தமுடையதாக்குவது என்றால் ஆன்ம விழிப்புணர்வை, தெய்வீக விழிப்புணர்வை பெறுவது. இந்த தெய்வீக விழிப்புணர்வை பெறுவதற்கு குருதேவருடைய உபதேசங்கள் சிலவற்றை நாம் தேர்ந்தெடுத்து அதன் வழி நாம் நடக்க முயற்சிப்போம். நம்முடைய முயற்சியை பார்த்து மேலும் மேலும் அவர் நமக்கு வேண்டிய வலிமையை தந்தருள்வார். அந்த வலிமையின் மூலமாக இன்னும் பல தெய்வீக குணங்கள் நமக்கு மலர்ந்து உண்மையில் நம்முள் இருக்கின்ற அந்த குருதேவராகிய சச்சிதானந்தத்தை நாம் கண்டு கொள்வோம். அந்த சச்சிதானந்தத்தை கண்டு கொள்வதன் மூலமாக இந்த பிறவி பிணையிலிருந்து நீங்கி என்றைக்கும் கழியாத அந்த பேரின்ப அந்த நித்திய வாழ்க்கை என்னும் அமுதத்தை பருகி மரணமில்லா பெருநிலையை நாம் அடைவோம். அதற்கு குருதேவர் அருள் புரியட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு அமைகிறோம். ஜெய் ராமகிருஷ்ணா.